ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் உள்ள 150 அடி உயர செல்போன் டவர் மீது ஏறி ரயில்வே பாதுகாப்பு படை காவலர் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நரேந்திரன். நரேந்திரன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. முதல்வரின் கவனத்தை ஈர்க்க ஆர்பிஎஃப் ஏட்டுவின் நூதன போராட்டம். அரக்கோணம் ரயில்வே பாதுகாப்பு படையில் ஆர்பிஎஃப் ஏட்டாக வின்சென்ட் என்பவர் பணியாற்றி வருகிறார். இவரது சொந்த ஊரான திருச்சி இந்து மதத்திலிருந்து கிறிஸ்துவராக மதம் மாறியதாக கூறப்படுகிறது. இவர் திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் தங்கியிருந்து அரக்கோணத்தில் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் திடீரென அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள பிஎஸ்என்எல் செல்போன் டவர் மீது 180 மீட்டர் உயரத்தில் நின்று பேனர் ஒன்றை பிரித்து நூதன போராட்டம் நடத்தினார். இந்த சம்பவம் ரயில்வே பணியாளரிடம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த வழியாக சென்ற ஆர்பிஎஃப் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் ஆகியோர் செல்போன் டவர் மீது ஏறி நின்று நூதன போராட்டம் நடத்தியவரை கீழே இறங்குமாறு பல தடவை கூச்சலிட்டும் அவர் கீழே இறங்கவில்லை. இதற்கிடையே அந்த ரயில்வே பாதுகாப்பு படை ஏற்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் இங்கு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அரக்கோணம் ரயில்வே பாதுகாப்பு படை இன்ஸ்பெக்டர் உஸ்மான் மற்றும் அரக்கோணம் டவுன் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் ஆகியோர் அங்கு வந்து தங்களின் கோரிக்கை நிறைவேற்ற தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறுகையில் அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படுவதற்காக அனைத்து மீடியாக்களும் இங்கே வந்துள்ளன என்று தெரிவித்ததும் கீழே இறங்கினார். அதன் பேரில் நூதன போராட்டம் நடத்திய ஏட்டு வின்சென்ட் செல்போன் டவரின் மீது 2 மணி நேரமாக அவர் போராட்டம் நடத்திய நிலையில் கீழே இறங்கி வந்த ஏட்டு வின்சென்டின் பத்திரிகையாளரிடம் பேசியதாவது, எனக்கு ஜாதி வேண்டாம், எனக்கு எந்தவித சலுகைகளும் வேண்டாம், ஜாதியற்ற கிறிஸ்துவர் என்ற ஜாதி சான்றிதழ் தருமாறு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் உட்பட அனைத்து நிலை அதிகாரிகளுக்கும் மனு கொடுத்தும் எனக்கு ஜாதி சான்றிதழ் கிடைக்கவில்லை. முதல்வர் ஸ்டாலின் கவனத்திற்கு என்னுடைய பிரச்சனையை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவே செல்போன் டவர் மீது ஏறி போராட்டம் நடத்தினேன். அப்படியும் எனக்கு பிரச்சனை தீரவிட்டாலும் மனு தர்ம சட்டத்தை எதிர்ப்பேன். நான் சட்டப்படி போராடிவிட்டேன். எனக்கு இதை விட்டால் வேறு வழி தெரியவில்லை என்றார். ரயில்வே போலீசார் நூதன முறையில் போராட்டம் நடத்திய ஏட்டு வின்சென்ட் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதன் பிறகு அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆசினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நரேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.